என்ன பண்ற விஜய்? அதெல்லாம் என்னோட Dress. தெரிஞ்சுதானே நான் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். நீ எது சொல்றதா இருந்தாலும் தெளிவா சொல்லு விஜய். நீ பண்றது எனக்கு புரியல. இந்த வீட்டை விட்டு மொத்தமா போறேன்னா உன் ட்ரெஸ் எல்லாம் நீ எடுத்து பேக் பண்ணும்ல, நீ எது கஷ்டப்படணும்? அதான் நானே எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டு இருக்கேன். விஜய் என்ன பேசுற விஜய்? இப்ப எதுக்கு நான் இந்த வீட்டை விட்டு போகணும்? எப்படி எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறா அனாமிகா? நீ என்ன பண்ணணும் உனக்கு தெரியாது? இல்ல பண்ணாத ஒண்ண வீட்ல இருக்கிறவங்க நீ பண்ணதா சொல்றாங்களா? ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல, நீயும் மாறுவ நான் எதிர்பார்த்து காலம் தான் மாறிக்கிட்டே இருக்கு. 100 வயசு ஆனா கூட நீ மாற மாட்டேன்னு நல்லா புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே உன்னை இருக்க வச்சு வீட்ல இருக்க எல்லாரையும் கஷ்டப்படுத்த நான் தயாரா இல்ல. நீ தயவு செஞ்சு கிளம்பி உங்க அம்மா வீட்டுக்கு போயிடு. இங்க பாரு விஜய், உனக்கெல்லாம் கொஞ்சமாவது ஏதாவது மனசாட்சி இருக்கா? சொல்லு. உன் மேல ஆசைப்பட்ட நாள்ல இருந்து எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். உன்னை காதலிக்கிறேன்றதே மகா மூலமா தான் உனக்கு தெரியப்படுத்த வேண்டி இருந்துச்சு. கல்யாணத்துலயும் பிரச்சனை, அதுக்கும் உனக்கு உதவிக்கு ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு. இப்படி நீயா எதுவும் பண்ணலனாலும் உன்னை நம்பி கல்யாணம் பண்ணதுக்கு இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து எனக்கு எல்லாமே பிரச்சனை தான். இது எல்லாத்தையும் விட ஒரு குழந்தைக்கு நீ அப்பான்னு தெரிஞ்சும் உன் கூட வாழ்வன் இப்படி வந்து இப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் பாரு. இதுக்கெல்லாம் நீ காட்டுற அன்பு இதுதானா விஜய்? உனக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சிட்டு இருக்கேன். ஓ, இது எல்லாமே நீ என் வச்சிருக்க அன்பாலதான் பண்ணி அனாமிகா. பிரபா கிட்ட நீ போட்ட சவால் ஜெயிக்க தானே இதெல்லாம் பண்ண. இது எதுவுமே தெரியாத ஒரு முட்டாளாதான் இவ்வளவு நாள் நான் இருந்திருக்கல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுதா அனாமிகா? சவாலா? என்ன சவால்? இப்பவும் எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்த தான் பாக்குறல அனாமிகா. இதுக்கு மேலயும் என்னால உன்னை சமாளிக்கவே முடியாது அனாமிகா. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போயிடு. வேணும்னா நானே உன்னை கூட்டிட்டு போய் உங்க அம்மா வீட்டை உன்னை டிராப் பண்றேன். விஜய் என்ன விஜய் இது? இங்க பாரு அனாமிகா, என்னோட முடிவுல எந்த மாற்றமும் இல்ல. நீயா வீட்டை விட்டு போயிடு, இல்லனா நாங்களே உன்னை துரத்த வேண்டியதா இருக்கும். ஜாக்கிரதை. விஜய், உனக்கு இவ்ளோ கோவம் வருமா? நீ மட்டும் இல்ல, இந்த வீட்ல வேற யாரு நினைச்சாலும் என்ன இந்த வீட்டை விட்டு யாராலையும் அனுப்ப முடியும்.